நிகழ்தகவு. வீட்டில் இருந்த நகைகளை அள்ளிக்கொண்டு மாமியாருடன் ஓட்டம் பிடித்த மருமகள் தனது சித்தியுடன் கணவன் தனிமையில் இருந்ததை பார்த்து நொறுங்கி போன இளம்பெண். திருந்திவிட்டேன் என கூறி இளம் பெண்ணை ஷாப்பிங்கிற்கு அழைத்து சென்று நடுரோட்டில் பரிதவிக்க விட்ட கொடூரம். என்ன செய்வதென்று தெரியாமல் கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன் வாசலேறிய இளம்பெண். திருமணமான 2 மாதத்தில் மனைவியின் சித்தி மீது கணவனுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது ஏன்? இளம் பெண்ணை ஏமாற்றிய கல் நெஞ்சக்காரன் சிக்கினானா? நடு ராத்திரி முகம் கை கால்கள் வேர்த்தபடி இளம்பெண் ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. என்னாச்சு மேடம், கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க காவலர்கள். அப்போ கண் கலங்கி நின்னுகிட்டு இருந்த அந்த இளம்பெண், சார், என் கணவரும் எங்க சித்தியும் ஓடி போயிட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சு சார்னு சொல்லி இருக்காங்க, விவரமா சொல்லுங்கன்னு கேட்ட பிறகுதான் நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம சொல்லி இருக்காங்க அந்த இளம்பெண். கர்நாடகா முத்தேனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவரோட முதல் மனைவி கடந்த சில வருஷத்துக்கு முன்னால உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாங்க. கூலி வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலையில இருந்த நாகராஜால மனைவி உயிரிழந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளை சரியா கவனிக்க முடியல. அதை பார்த்த சொந்தக்காரங்க, எத்தனை நாள் தான் இப்படியே கஷ்டப்பட்டு இருக்க முடியும், உனக்காக இல்லைன்னாலும் பிள்ளைகளை கவனிச்சுக்கிறதுக்காகவாச்சும் 2வதா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. 2வதா கல்யாணத்துல பெருசா விருப்பம் இல்லைனாலும் பிள்ளைகளோட நிலைமைய பார்த்த நாகராஜுவுக்கு சொந்தக்காரங்க சொல்றது சரிதான்னு தோணி இருக்கு. அதனால நீங்களே ஒரு பொண்ணை பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்காரு நாகராஜ். அதுக்கப்புறம் சாந்தாங்கிற பொண்ணை பார்த்து உறவினர்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் தான் வயித்துல பிறக்காத பிள்ளைகளா இருந்தாலும் நாகராஜோட பிள்ளைகளை தாம் பிள்ளைகளை போல வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க சாந்தா. நாகராஜோட மூத்த பொண்ணு ஹேமாவுக்கு கல்யாணம் பண்ற வயசாயிருச்சு, ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொந்தக்காரங்க சொன்னப்ப உங்க தங்கச்சி மகன் கணேசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஐடியா கொடுத்திருக்காங்க சாந்தா. அடுத்த பக்கம் பொண்ணை கொடுக்கறத விட நம்ம சொந்தத்துல கொடுத்தாதான் உறவு நீடிக்கும்னு நினைச்ச நாகராஜும் தங்கச்சி மகனுக்கு ஹேமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா சாந்தாவோட ஐடியாவுக்கு பின்னால ஒரு சுயநலம் ஒளிஞ்சிருக்குதுன்னு நாகராஜுக்கும் தெரியாது, மணப்பெண் ஹேமாவுக்கும் தெரியாது. பெரிய மண்டபம், மணக்க மணக்க சாப்பாடு, வண்டி நிறைய சீர்வரிசன்னு பொண்ணு கல்யாணத்தை ஊர் மெச்ச நடத்தி முடிச்சிருக்காரு நாகராஜ். ஆனா திருமணமான நாள்ல இருந்தே ஹேமா கிட்ட கணேஷ் முகம் கொடுத்தே பேசல. ஏதோ கடமைக்கு வீட்டுக்கு வர்றது, சாப்பிடுறது, தூங்குறதுன்னு இருந்திருக்காரு. பீச்சு, பார்க்கு, தியேட்டருக்கு கூட்டிட்டு போங்கன்னு கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஹேமா. அப்படியும் கணேஷ் கண்டுக்கல. தான் கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறாரு, நம்ம சித்தி கிட்ட மட்டும் நல்லா பேசுறாரு, வெளியே அழைச்சிட்டு போறாரு, கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கறாருன்னு ஹேமாவுக்கு கோபம் வந்திருக்கு. அதனால அப்ப நாகராஜ் கிட்ட தன்னோட வருத்தத்தை சொல்லி இருக்காங்க ஹேமா. அதுக்கு கணேஷுக்கு கூச்ச சுபாவம், கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா எல்லாமே சரியாயிரும்னு ஆறுதல் சொல்லி இருக்காரு. அதோட தான் மனைவிய கூப்பிட்டு, மாப்பிள்ள ஹேமா கிட்ட பேசுறதே இல்ல, உன்கிட்ட நல்லா பேசுறதால அவ வருத்தப்படுறான்னு சொல்லி இருக்காரு. மாப்பிள்ள எனக்கு மகன் மாதிரி, நானே அறிவுரை சொல்றேன்னு சொல்லி இருக்காங்க சாந்தா. ஆனா அதெல்லாம் உலகமகா உருட்டுங்கிறது அப்புறம்தான் தெரிய வந்துச்சு. அறிவுரை சொல்றேன்னு அக்கறையா சொன்ன சாந்தா அப்படி எந்த அறிவுரையும் மருமகனுக்கு சொன்ன மாதிரி தெரியல. எங்க சித்தி கிட்ட பேசுறீங்க, என்ன பார்த்தா மட்டும் விலகி போறீங்கன்னு ஹேமா கேட்டதும் கணேஷ் அதுக்கு சரியான பதில் சொல்லாம சண்டை தான் போட்டிருக்காரு. அதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. சண்டை கோழியா இருந்த கணேஷ் திடீர்னு ஹேமா கிட்ட பாசத்தை பொழிய ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி இப்படி மாறிட்டாருன்னு ஒரு பக்கம் ஆச்சரியம் இருந்தாலும் எது எப்படியோ கணவர் மாறினா சரின்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க ஹேமா. கேட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கறது, வெளியே அழைச்சிட்டு போறது, அன்பா பேசுறதுன்னு இருந்திருக்காரு. அப்படித்தான் சென்னகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு அழைச்சிட்டு போன கணேசன், நீ இங்கேயே இரு, பக்கத்துல உள்ள ஒரு கடையில உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி இருக்காரு கணேஷ்.
மனைவியும் பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 3 மணி நேரம் காத்திருந்த ஹேமா கணவருக்கு என்னாச்சுன்னு பயந்து போய் போன் பண்ணியிருக்காங்க. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அதனால இன்னும் பயந்துட்டாங்க ஹேமா. இதுக்கு மேல இங்க வெயிட் பண்றது சரியில்லைன்னு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போனா வீடும் பீரோவும் திறந்து கிடக்குது. பீரோவில் இருந்த நகைகளை காணோம். அதனால பதறி அடிச்சு அப்பா நாகராஜுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க ஹேமா. அடுத்து அங்க வந்த நாகராஜ் பீரோவை செக் பண்ணி இருக்காரு. அப்போ கணேஷோட பழைய போன் ஒண்ணு கிடந்திருக்கு. அதுல இருந்த வீடியோக்களை பார்த்த நாகராஜுக்கு இதயமே நின்னு போன மாதிரி இருந்திருக்கு. காரணம், சாந்தாவும் கணேஷும் நெருக்கமா இருக்கிற வீடியோக்களும் போட்டோக்களும் இருந்திருக்கு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்குது, தன்னோட மகளை கணேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அக்கறையில இல்ல, அவங்களோட தேவைக்காக அப்படிங்கிறதே. என் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டான்னு நாகராஜ் ஒரு பக்கம் அழுதுருக்காரு. அதே மாதிரி என் வாழ்க்கையே போச்சேன்னு ஹேமாவும் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவை அழைச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்திருக்காங்க. சின்ன மாமியாரோட ஓட்டம் பிடிச்ச கணேஷ போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு